அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில ஒரு வரலாற்று சாதனை நடந்திருக்குன்னே சொல்லலாம். பல நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிஃப்டி முதல் முறையா 24,000 பாயிண்ட தாண்டி ஒரு மைல்ஸ்டோனை எட்டியிருக்கு. சென்செக்ஸும் சளைக்காம சுமார் 800 பாயிண்ட்ஸ் ஏறி இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு வேகமா ஏற என்ன காரணம்? எந்தெந்த செக்டர்லாம் பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சு? அப்படிங்கிறத வாங்க ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நிலவரத்தை பார்த்துருவோம். சென்செக்ஸ் இன்னைக்கு 791 புள்ளிகள் அதிரடியா உயர்ந்து 76,991ல ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நிஃப்டி 50,000 நம்ம நிஃப்டி 50 197 புள்ளிகள் உயர்ந்து 24,022 அப்படிங்கிற புது உச்சத்தை பதிவு செஞ்சிருக்கு. இன்னைக்கு வெறும் பெரிய ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறல. மிட் கேப் 0.9%, ஸ்மால் கேப் 1.2% உயர்ந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2,200க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து லாபத்திலையும் 1,200 ஸ்டாக்ஸ் நஷ்டத்திலையும் முடிஞ்சிருக்கு. டெக்னிக்கலா நிஃப்டி அதோட 23,850ங்கிற ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல வந்திருக்கு. 24,000க்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா நின்னா அடுத்தடுத்து புது உச்சங்களை நாம எதிர்பார்க்கலாம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இவ்வளவு தூரம் மேல போக என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் விலை ஒரு பேரலுக்கு $77க்கும் கீழே குறைஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா பணவீக்கம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது என்னன்னா, பேங்கிங் அப்புறம் ஐடி செக்டர் கொடுத்த பெரிய சப்போர்ட். ஐடி கம்பெனிகளுக்கு புது குளோபல் ஆர்டர் கிடைச்சதும் இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஎஃப்சி பேங்க் மாதிரியான ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு பையிங் நடந்ததும் இன்னைக்கு நிஃப்டியோட ரேலிக்கு ஒரு முக்கிய காரணம். மூணாவதா, குளோபல் மார்க்கெட் மிக்சடா இருந்தாலும் நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் தொடர்ச்சியா வாங்கினாங்க. இந்தியாவோட விஐஎக்ஸ், அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3% குறைஞ்சு மார்க்கெட்ல இருந்த பயம் விலகினதும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயும் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்காங்க, டிஐயும் ஸ்டெடியா வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம மார்க்கெட்டு ஒரு உயர்ந்ததுக்கு ஒரு காரணம். செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அதாவது ரியாலிட்டியில 2.4% உயர்ந்திருக்கு. ஐடி செக்டர் நேத்து ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு, இன்னைக்கு 2% பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்கிங் 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் தான் மைனஸ்ல இருக்கு, 0.3ல மைனஸ்ல இருக்கு. டெலிகாம் செக்டரும் 0.79 விழுந்திருக்கு. மெட்டல்ஸ் ஃபிளாட்டா இருக்கு. எஃப்எம்சிஜியும் ஸ்டடியா இருக்கு. ஃபார்மா அதுல ரொம்ப மைல்டான கெயின்ஸ் இருந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட செக்டரும் 1.18 அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அப்புறம் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்ல வந்து மிக்சடா இருந்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு டாப் கைடன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ 4.4% ஏறி இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா ஸ்ட்ராங் பேசஞ்சர் டிராஃபிக் growth அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் 4.8% ஏறி இருக்கு. அவங்க ரீட்டைலோட ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அது ஒரு ரீசன் ஏறினதுக்கு காரணம். அதானி என்டர்பிரைசஸ் வந்து 3% ஏறி இருக்கு. அதுக்கு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்குலாம் அப்ரூவல் வந்திருக்கு, அது ஒரு காரணம். டெக் மஹிந்திரா 3.18% ஏறி இருக்கு. அவங்க வந்து நியூ ஏஐ கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு மெயின் ரீசன். இன்ஃபோசிஸும் 3% ஏறி இருக்கு. அதுக்கு வந்து சில குளோபல் பெரிய பெரிய டீல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, புது டீல்ஸ், அது ஒரு காரணம். டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 2% விழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட வீக் எக்ஸ்போர்ட் டேட்டா வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அடுத்து டாடா ஸ்டீல் வந்து 1.86% வந்து விழுந்திருக்கு. குளோபலா அதோட பிரைஸ், ஸ்டீலோட பிரைஸ் வந்து ப்ரெஷர்ல இருக்கனால டாடா ஸ்டீல் இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்திருக்கு. அடுத்து எஸ்பிஐ லைஃப், அது ஏன் 1.41 விழுந்திருக்குன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்டிபிசி 2.8% விழுந்திருக்குன்னா அதுக்கு ஃபியூல் காஸ்ட் அது ஒரு கன்சர்னா இருந்திருக்கு. பயத்துல பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாகறனால இந்த ஸ்டாக்கோட இதாகும், அஃபெக்ட் ஆகுங்கிறனால அதுவும் விழுந்திருக்கு. பாரதி ஏர்டெல் 1.2% இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட அதோட கவுண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அது வந்து பாரதி ஏர்டெல்ல ஒரு குறையறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இன்னைக்கு இருந்திருக்கு. குளோபல் நியூஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நாஸ்டாக்
2% மேல விழுந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் செம அடி வாங்கியிருக்கு. ஆனா நம்ம இந்திய மார்க்கெட் அதை பத்தி கவலைப்படாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தா ஐடி 2%, ரியல் எஸ்டேட் 2.4 ஏறி மார்க்கெட்டை லீட் பண்ணாங்க. அது ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம. ஆட்டோ மற்றும் டெலிகாம் செக்டர் மட்டும் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு. அடுத்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல 2 முக்கியமான போனஸ் அறிவிப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி கார்ட்ரியாக் இண்டஸ்ட்ரீஸ் 10:1 அப்படிங்கிற ரேஷியோல போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் ZF கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 5:1 ரேஷியோலையும் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் LIC, ஆசியன் பெயிண்ட்ஸ், டாடா பவர், இந்துஸ்தான் யூனிலிவர் இது எல்லாத்துக்குமே எக்ஸ் டிவிடெண்ட் வீக் இந்த வாரம். அப்புறம் கம்பெனி அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா நியூ ஏஐ ட்ரிவன் என்டர்பிரைஸ் கான்டாக்ட்ஸ் அது கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அப்புறம் டெக் மஹிந்திராவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் புதுசா ஃப்ரெஷ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. நிறைய டீல்ஸ் புதுசா வந்திருக்கு. ஆட்டோ கம்பெனிஸும் அதோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல. அடுத்து புது ஆர்டர், அதாவது ஆர்டர் புக்கை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ரா செக்டர்ல இருக்க பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 1081 கோடி ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து 213 கோடி ரயில்வே இன்ஃப்ரா ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்என்டியும் அவங்க புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எனர்ஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் வந்து 192 மெகாவாட் ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பார் இண்டஸ்ட்ரி வந்து சவுதியோட அராம்கோ சப்ளையோட ஒரு டீல் நடந்திருக்கு. டாடா பவர் அது சைன் பண்ணியிருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி கான்ட்ராக்ட்ஸ்ல நிறைய சைன் பண்ணியிருக்கு. ஐடி அண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு கார்பரேட் லெண்டிங். அப்புறம் விப்ரோ கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே புதுசா வந்திருக்க ஆர்டர்களோட டீடைல்ஸ். நியூ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். என்னென்ன ஐபிஓ எல்லாம் புதுசா வரப்போகுது அதோட நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ CSM டெக்னாலஜிஸ் ஐபிஓ அது வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் 24ல இருந்து 29 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதோட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 107ல இருந்து 113 வரைக்கும் இருக்கலாம். இஷ்யூ சைஸ் வந்து 146 கோடிக்கு இஷ்யூ பண்றாங்க. எப்போ இது லிஸ்ட் ஆகும்னா ஜூலை 2ல லிஸ்ட் ஆகும். ஸோ SME லிஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அனுபவ் பிளாஸ்ட் IPO இதோட லிஸ்டிங் எப்பனா 29th ஜூன் லிஸ்ட் ஆகும். ஸ்ரீ பிரியங்கா ஜியோ காமெக்ஸ் IPO 95 கோடி இஷ்யூ பிரைஸ். தன்வெல் ஹைபிரிட் சீட்ஸ் IPO இது 27 கோடி இஷ்யூ சைஸ். IC எலக்ட்ரிக்கல்ஸ் IPO இது 48 கோடி இஷ்யூ சைஸ். அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் அதெல்லாமே IPOக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது போஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் நம்ம நிறைய IPOஸ் எதிர்பார்க்கலாம்ங்கிறது அனலிஸ்டோட கருத்து. ஓவராலா பார்த்தா மார்க்கெட் ரொம்பவே புல்லிஷ் மூமெண்ட்ல இருக்கு இன்னைக்கு. ஆனா 24,000 அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்ஸ்ங்கிறத ட்ரேடர்ஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் எல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் கண்டிப்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன்.